ஹாய் கைஸ், அபிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நரகத்தின் 19வது தளம், எபிசோட் நம்பர் 3. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவும் தன்னோட ரூம்ல இருந்து கண்மொழிப்பாரு. எல்லாம் கனவுதான் ஹீரோவும் நினைக்க, பக்கத்துல ஹீரோயினோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஹீரோவும் போன் ஓபன் பண்ண, அப்ப குரூப்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆன பசங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களாம், கண் முழிச்சிட்டாங்களான்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோவும் செக் பண்ணிடலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினும் கண்மொழிக்க, பக்கத்துல ஜோவும் அழுதுட்டே கண்மணிப்பா. ஹீரோயினும் போய் அவளை சமாதானப்படுத்த அவ ரொம்ப பயந்து போயிருப்பா. நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அது ரொம்ப மோசமா இருந்தது. நம்ம எல்லாரும் அந்த பில்டிங்ல இருந்தோம், அங்க பப்பட் பிள்ளை நம்மள துரத்துச்சு, இப்படி ஜோவ சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது நடந்தது எதுவும் கனவு இல்லைன்னு. பேசிட்டே இருக்கும்போது ஜோக்கு தலைவலிக்கும், பின்மண்டையில பிளட் இருக்கும். ஹீரோயின் டாக்டருக்கு கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் கால் பேசிட்டு இருக்கும்போது அந்த வார்டுக்கு வெளியே ஒரு டாக்டர் இருப்பான். இவங்க பண்றதெல்லாம் பாத்துட்டு இருப்பான். அவன் ஃபேஸ் அவ்வளவுதான் காட்ட மாட்டாங்க, ஆனா அவன் பாக்கெட்ல இருக்க பெண்ணை மட்டும் தான் காட்டுவாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாரு. ஹீரோயினை பத்தி கேட்டு ஹீரோயினோட வார்டுக்கு போவாரு. ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல, 2 பெட்டும் எம்டியா இருக்கும். ஹீரோயினும் ஜோவும் வெளியே இருப்பாங்க. ஜோவோட தலையில காயப்பட்டிருக்கும்ல, அதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு நாள் ஃபுல்லா கோமால இருந்தாங்களாம். இது அந்த டாக்டர் சொல்ல, ஹீரோயினும் கோமால இருந்ததுனால எங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வருமான்னு கேட்க, அப்பதான் ஜோக்கு தெரியும் இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்திருக்குன்னு. டாக்டரும் என்ன மாதிரி கனவுன்னு கேட்க, ஹீரோயின் அதை சொல்ல மாட்டாங்க. டாக்டரும் இனிமே அந்த கனவு வந்து நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்வாரு. ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சுத்திட்டு இருப்பாரு. அப்போ 2 நர்ஸ் பேசிட்டு போவாங்க. நைட் அந்த பையன் நல்லா தான் இருந்தானா, திடீர்னு செத்து போயிட்டானா. இப்படி அவங்க பேசிட்டு போக அந்த டெட் பாடியோட கை கீழே விழும். அந்த கையில ஒரு தழும்பு இருக்கும். இதே மாதிரி தழும்பு தான் பில்டிங்ல இருக்கும்போது ஹீரோ கேவோட கையில பத்திருப்பாரு. இங்க டாங்குலயே கேக்கு கால் பண்ணிட்டு இருக்க, அவன் அட்டன் பண்ண மாட்டான். ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். டாங்குக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஆனா லீ ஷேடோ பெப்பர்லாம் போயிட்டு உண்மையா இருக்குமா, அது கனவு தான்டா சொல்லி அவனை சமாதானப்படுத்த, அப்பதான் டாங்கு பக்கத்துல இருக்க பெட்டை பார்ப்பான். அது கேவோட பெட்டு தான். அந்த பெட்டு எம்டியா இருக்கும். அதை பார்த்தவனே இவனுக்கு பயம் வந்துடும். கேவை தேடி வெளியே சுத்திட்டு இருப்பான். லீயும் பின்னாடி வந்து, இந்த பேரா அது வெறும் கனவு தான், அங்க இருக்கவங்கள பார்த்தல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தாங்க. அந்த பொண்ணு கொஞ்சமா தான் பேசினா, ஆனா ரொம்ப குரூயலா இருந்தா. அந்த பையன் பயப்படவே இல்ல, எல்லாம் அவனோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. நீயே சொல்லு, அவங்கள ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இல்ல, அவங்கள ரியல் லைஃப்லயே இல்லடா இப்படி லீ சொல்ல. ஆனா டாங்கு லீ பின்னாடி எது ஷாக்கா பாத்துட்டு இருப்பான். ஹீரோ தான் உண்மையான பர்சன் தான்டான்னு சொல்ல, லீக்கும் ஷாக் ஆக்கும். இங்க ஜோவும் ஹீரோயின் கிட்ட எப்படி சேமான கணவன் கேட்க, ஹீரோயின் அது கனவா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஜோவோட அம்மா வந்துருவாங்க. ஜோவோட அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நீ வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணலையாமான்னு கேட்க, ஹீரோயின் பாட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா. சரி உங்க அப்பா என்னாச்சுன்னு கேட்க, ஜோ தடுப்பா. ஜோவோட அம்மாவும் விட்டுருவாங்க. சரி மத்த பசங்களாம் எங்க இருக்காங்கன்னு கேட்க, அப்போதான் ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க கூடயே தானே மத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அப்படின்னா அவங்களும் இதே ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாங்க. ஹீரோயின் அவங்கள தேடி போக, அப்போ அங்கிளை மீட் பண்ணுவாங்க. அங்கிள் ஹீரோயினை பார்த்தோன்னே நீயாமான்னு கேட்பாரு. ஹீரோயினும் உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்க, அங்கிள் பஸ்ல மீட் பண்ணதா சொல்வாரு. வேற எங்கேயும் மீட் பண்ணலையான்னு ஹீரோயின் கேட்க, அங்கிள் இல்லன்னு போய் சொல்றாரு. அவர் இப்ப நார்மலா நடந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா நேத்து நைட்டு அந்த பில்டிங்ல அவர் கால அடிபட்டு இருக்கும். இப்ப நார்மலா நடந்து போறத ஹீரோயினும் நோட் பண்ணுவாங்க. இங்க ஹீரோ லீ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. லீ கே தான் பிராங்க் பண்றான், நீ அவன் கூட சேர்ந்து பிராங்க் பண்ற, எங்கடா அவன் கேட்க, ஹீரோ மார்ச்சரியில இருக்கான்னு சொல்வாரு. பத்தினி அடிச்சுட்டு இவங்களும் மார்ச்சரிக்கு போக, அங்க நிறைய செக்யூரிட்டிக்கு ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள தாண்டிலாம் இவங்களால போய் பார்க்க முடியாது, வேற வழிதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி டாக்டர் கிட்டே போய் கேட்பாங்க. டாக்டர் என்ன சொல்வார்னா, 8 மணிக்கு கே டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா. டிஸ்சார்ஜ் ஃபார்மை காட்டுறாங்க, அதுல கே தான் சைன் பண்ணிருப்பான். ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கே. அதுக்கும் டாக்டர் ஒரு பதில் வச்சிருக்காரு. அவன் போனை சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கெல்லாம் இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதுல்ல, இனிமே வார்டை விட்டு சுத்தாதீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளுங்கன்னு கொஞ்சம் வார்ன் பண்ணி அனுப்புவாரு. எதுவா இருந்தா என்ன, இப்ப கே நல்லா இருக்குன்னு டாங்குக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணும். பேசாம இவங்க பின்னாடி நடந்து போக, லீயும் திரும்பி என்ன என்கிட்ட எதுவும் சொல்லணுமான்னு கேட்க, ஹீரோவும் நேத்து நைட்டு நான் அந்த பில்டிங்ல இருந்தேன், ஆனா என்னால ஷோரா சொல்ல முடியல, உங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிங்க, அப்பதான் நம்ம கேள்வி கேன்சர் தெரியும். ஹீரோவும் போக, ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்மொழிப்பாங்க. பக்கத்துல பார்த்தா ஜோவை காணோம். கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல. எங்கன்னு ஜோவை தேடி சுத்திட்டு இருக்க, அவன் அந்த டாக்டர் ஜியா கூட இருப்பா. ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தாங்களாம், அவ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. அந்த டாக்டரும் யாருக்கும் மெசேஜ் பண்றான், ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் அக்கறை இருக்கு, ஆனா நான் அதை சால்வ் பண்ணிட்டேன்னு மெசேஜ் பண்றான். என்னமோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் வார்டுல இருக்கும்போது பாத்துருவாரு, ஆனா போய் பேச மாட்டாரு. இங்க ஹீரோ சொன்னதுதான் நினைச்சு டாங்கும் கவலைப்பட்டுட்டு இருப்பான். ஆனா லீ நம்புறான் இது எதுவுமே உண்மை இல்லைன்னு. தேவையில்லாம கவலைப்பட்டுற நீ, கே நல்லாதான் இருப்பான், நீ குடிடான ட்ரிங்க கொடுக்க. டாங்கு அப்பவும் கேவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அட போட அவனு போக, அங்க கீழே விழுந்திருந்த கேவோட போனை லீ பாப்பான்.
இது கேவோட போனுன்னு அவனும் பாத்துட்டு இருக்க. அவனும் பாக்கெட்ல எடுத்து வைக்க இந்த டாங்கோ ட்ரிங்க் குடிச்சிருப்பான். அவனுக்கு அப்படியே தூக்கமா வர அவன் படுத்துப்பான். இந்த போனை பார்த்த உடனே லீக்கு சந்தேகம் வரும். மென்டலா ப்ரிப்பேர் ஆயிக்கோடன்னு சொல்லி டாங்க பார்க்க அவன் ஆல்ரெடி தூங்கிட்டு இருப்பான். இப்ப லீக்கும் கொஞ்சம் மயக்கமா வரும். ஒருவேளை ஒயின் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவனு தூங்கிட்ட. ஹீரோ அவரோட ரூம்ல யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. தான் ஒரு பில்டிங் குள்ள போனது, அங்கிருந்த பப்பட் பேய் எல்லாம் துரத்துனது, இதெல்லாம் கனவான ஹீரோவும் மெசேஜ் பண்ண ஹீரோக்கும் தூக்கமா வரும். ஹீரோ இந்த மெசேஜ் பண்ணும்போதே தண்ணி குடிச்சிருப்பாரு. அந்த தண்ணியை குடிச்ச பிறகுதான் ஹீரோக்கு கொஞ்சம் தூக்கமா வரும். ஹீரோ அப்படியே தூங்கிட. இப்போ எல்லாரும் அந்த பில்டிங் குள்ள இருப்பாங்க. ஆனா அங்க கே இல்ல. ஒருவேளை கே பிராங்க் பண்ணாலும் சரி அவன் இவ்வளவு தூரம் போக மாட்டான்னு டாங்கோ சொல்ல ஹீரோயின் இது பிராங்க் இல்லாம உண்மையாவும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இது கேட்ட உடனே டாங்கோ அப்போ கேவோட நிலைமைன்னு வருத்தப்பட இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது 6 பில்லர் வரும். இப்போ அங்கிளால சரியா நடக்க முடியல. காலையில அவரோட கால் நல்லா தான் இருந்தது. இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் போல. ஸ்பீக்கர் ஆனாகி ஒரு பொண்ணோட குரல் கேட்கும். பில்லர் மேல இருக்கிற உங்க பேட்சை சூஸ் பண்ணுங்கன்னு. இவங்களும் திரும்பி பார்க்க அந்த பேட்ச் தானாவே ஃபார்ம் ஆகும். அந்த ஐடியில ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸ்டூடெண்ட், பியூரு, அக்லி, பானு. ஹீரோனோட கார்டுல மட்டும் ஒண்ணுமே இருக்காது. பிளாங்கான கார்டு. எல்லாரும் அவங்களோட கார்டோட நேம் சொல்ல லீ மட்டும் சொல்ல மாட்டான். டாங்கியும் சொல்ல விட மாட்டான். அப்ப அந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு மேல் வாய்ஸ் வரும். முடிஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க, கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி சொல்ல ஸ்கிரீனும் ரைஸ் ஆகும். இப்ப அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது ஒரு பீஸ்ட். லைட் எல்லாம் ஆன்ல இருக்கும் போது இந்த ஸ்கிரீன் வரும். அப்படின்னா இந்த பீஸ்டுக்கு லைட்டை பார்த்து பயம் இல்ல. அந்த பீஸ்ட் அந்த ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வரும். ஆனா அது ஃபர்ஸ்ட் கியூட்டா தான் இருக்கும். எல்லாரையும் பார்க்கும், வாலாட்டும், புச்சுக்கு நடக்கும், காதை சொரிஞ்சுக்கிட்டு கியூட்டா உட்காந்துட்டு இருக்கும். ஆனா அந்த ஸ்பீக்கர்ல ஒரு டியூன் வந்த உடனே இந்த பீஸ்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். லீயும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கோம். சடனா லீ அட்டாக் பண்ண வர டாங்க லீ 2 பேரும் ஓடுவாங்க. ஆனா அந்த பீஸ்டோட டார்கெட் லீ மட்டும்தான். லீயும் ஓடுறான். அந்த பீஸ்டும் துரத்திட்டு வர ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். அப்பதான் ஒன்னு நோட் பண்றான். இந்த டியூனோட நேமோ அவன் கார்ல இருக்கிற நேமோ சேம். அது புரிஞ்சுக்கிட்டு இவனும் அந்த ஐடியை தூக்கி போட, ஆனா தூக்கி போட்ட கொஞ்ச நேரத்துல இவன் கழுத்துல ஃபார்ம் ஆகும். இவனும் தூக்கி போடுவான். ஆனா அது ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இவனால ஓட முடியல. அதனால டாங் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்ல 2 பேரும் மாத்திப்பாங்க. இப்போ இந்த பீஸ்டோட டார்கெட் டாங் தான். அவனை துரத்துது. அவனாலையும் ஓட முடியல. லீ போய் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பான். நம்ம எல்லாம் ஒரே டீம் தானேன்னு சொல்ல ஜோவும் இல்ல நாமெல்லாம் டீம் இல்ல, அவன் என்னோட கழுத்திலே கோடாரி வச்சான். அது கேட்ட லீயும் தப்புதான், என் பிரதரை மட்டும் சேவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல டக்குன்னு அந்த பீஸ்ட் பிரேக் போடும். என்னன்னு பார்த்தா இந்த ஸ்பீக்கர்ல இப்ப வேற ஒரு டியூன் பிளே ஆகும். அந்த டியூனோட நேமோ இப்போ லீ கையில வச்சிருக்க கார்டோட நேமோ ஒண்ணு. மறுபடியும் அந்த பீஸ்ட் லீய பார்க்க இதுக்கு மேல அவனால ஓட முடியாது. ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு கெஞ்சுவான். ஹீரோவும் சரி ப்ராமிஸ் பண்ணு, இனிமே நம்ம டீமா தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல அவனும் ப்ராமிஸ் பண்ணுவான். ஹீரோ அவன்கிட்ட இருக்க கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புடிங்கிட்டு போவாரு. அந்த பீஸ்டும் இப்ப ஹீரோவை துரத்தும். இவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்க அங்க ஹீரோயினை காணும். எங்கன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த டோர் முன்னாடி நின்று எதையோ பாத்துட்டு இருப்பாங்க. என்னமோ கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோ கிட்ட கார்டை தூக்கி போட சொல்ல 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க. இப்போ அந்த பீஸ்டோட டார்கெட் ஹீரோயின். அதுவும் அட்டாக் பண்ண ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் போடாம அங்கேயே நிப்பாங்க. அதுவும் வாயை திறந்துகிட்டு ஹீரோயின் கிட்ட வர அப்படியே இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.